இங்கே வந்து செருப்பு இந்த இடத்துல தான் அடிபட்டுருக்கு. முன்னுக்கு ஒரு பஸ்ஸில் தான் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள்லாம் அந்த இடத்துல அப்படியே நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு தான் சம்பவம் நடந்திருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து அம்பாறைக்கு போகிற ஒரு அரச பேருந்து வந்திருக்குது. அதுக்கு பின்னால் பைக்கில் 2 பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவன் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக பைக்கை டேர்ன் ஆக்கும்போது பக்கத்தில் பஸ்ஸின் பின்பக்கத்து அடிபட்டு ரோடு பகுதிக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் எதிர் திசையில் வந்த ஒரு ஆட்டோட அடிபட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதன் போது 2 பேருமே நல்லா அடிப்பட்ட 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிப்பட்ட ஆட்டோ, பஸ்ஸு, பைக் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 7:30 மணி. ஸோ இந்த நேரம் யாழ்ப்பாணம் பக்கம் இருந்து கொழும்புக்கு எண்ணெய் கொண்டு வந்த பவுசர்கள்லாம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவு வாகன புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம், பரபரப்பாக இருக்கின்ற இடம். ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் வந்துட்டாங்க. வந்து அடிபட்டு கிடந்த பைக்கை வந்து புறப்படுத்தி வாகன நெரிசல் இல்லாமல் ரோடை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இனி விசாரணைகள் நடக்கும். ஓகே, என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். போலீஸ் வந்துட்டாங்க. சரியாக நேராக முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிமனை இருக்குது. அதுக்கு நேராக முன்னுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த பைக்கில் வந்து 2 பேரும் ஹெல்மெட் போட்டு வரலன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் கையில் ஒரு பாக்ஸு ஒன்று எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த பாக்ஸ் தான் அந்த கீழே கிடக்கு. போலீஸார் அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து அம்பாறைக்கு போகிற ஒரு அரச பேருந்து சிடிபி பஸ் ஒன்று வந்து நிற்கிது. இந்த விபத்துக்கும் சிடி பஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சிடி பஸ்ஸை தான் முதல்ல வந்து அடிபட்டிருக்குது. பைக்கில் வந்தவங்க முதல்ல பின்பக்கம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயணிகள்லாம் அந்த இடத்துல எல்லாம் இறங்கி அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே முன்னுக்கு பார்த்தால் டிராஃபிக் போலீஸுன்ற பைக்கும் நிற்கிது. இங்கால ஆட்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தா பாருங்கள், ஒரு மஞ்சள் நிற ஆட்டோ நிற்கிது. பஸ்ஸுன்ற பின்பக்கம் அடிப்பட்ட பைக் வந்து பிறகு அங்கேருந்து அந்த ஆட்டோவில் அடிப்பட்டு தான் கீழே விழுந்து இருக்குது. அப்போ அங்கால ஆட்டோ நிற்கிது, இங்கால பஸ் நிற்கிது, நடுவில் பைக் கிடக்கு. ஓகே, இதுதான் நடந்த சம்பவம். இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சம்பவம் நடந்து ஒரு குடும்பமே இல்லாமல் போயிருக்குது. அப்படி ஒரு இடம், அதே இடத்துல இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பான இருந்த இந்த இடம் வந்து போலீஸார் வந்து டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டாங்க. இப்போ நார்மலாக வாகனங்கள் போய் கொண்டிருக்குது. சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பைக்கில் வந்த 2 பேரும் ஹெல்மெட் போடலைன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் தான் ஹெல்மெட் போடல, ஒருத்தர் போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க. பைக்கை வெட்டி ஓடி வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி அந்த ஃபன்னாக ஜொலியாக ஓடிட்டு வரும்போது தான் இந்த அனர்த்தம் நடந்ததாக சொல்லப்படுது. பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது அப்படி வெட்டி திருப்பினதாகவும் அந்த நேரம் தான் பஸ்ஸின் பின்புறத்தில் அடிப்பட்டதாக சொல்லப்படுது.
முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் வந்த 2 இளைஞர்களும் கொண்டு வந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் அந்த இடத்துல கிடக்கு. நினைக்கிறேன் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கு பீனம் போல். முன்னுக்கு பார்த்தோம்னா அங்கால முன்னுக்கு ஒரு பஸ்ஸில் தான் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்பட்ட உடனே 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குது, என்ன நிலைமை என்பது இதுவரைக்கும் ஒன்றும் தெரியாது. விபத்துக்கு முகம் கொடுத்த ஆட்டோ தான் இது. என்னென்னு கேட்டால் யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறைக்கு போக இருந்த இந்த பஸ் தான். பயணிகள் எல்லாமே இந்த இடத்துல நின்று இறங்கிட்டாங்க. எல்லாம் இறங்கி அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கலாம். 6 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகிற வாகனங்கள் அதிகமாக போகிறதால அந்த நேரம் அதிக வாகன புழக்கம் இருக்கும். ஓடிட்டு வந்த இளைஞர்களுக்கு எத்தனை வயது, லைசன்ஸ் இருக்கா, இது தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அந்த 3 வாகனம் இதில் மூவ் கொடுத்துருக்கிறதுனால அவர்களுக்குரிய மூவர்கிட்ட விசாரணையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் கொழும்புக்கு நிறைய வாகனங்கள் போகும். இந்த டிரான்ஸ்போர்ட்டு பெரிய லோரியெல்லாம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடிப்பட்ட பைக்கு பக்கத்தில் அதிக அளவிலான இளைஞர்கள் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து ஒரு குடும்பத்தை வழியெடுத்த ஒரு இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் இன்றைக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் இல்லாமல் 2 பேர் பைக்கில் வந்திருக்கிறாங்க. என்ன செய்யிருக்காங்கன்னா, முன்னுக்கு இருக்கிற இந்த சிடிவி பஸ் நின்றுருக்குது. இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக பைக்கை வெட்டி திருப்பும்போது பஸ்ஸில் பின்பக்கம் அடிபட்டு ரோடுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரம் குறுக்கையில் ரோட்டில் எதிர் திசையில் பயணித்து ஆட்டோவில் அடிபட்டு 2 பேரும் பலத்த சேதத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். அடிபட்டு உடைஞ்சு கிடந்த அந்த பாக்ஸில் செல்லப்பாவிൻ്റെ பாட்டு போய்கொண்டிருக்கு. இங்கே பாருங்க, யாழபி பேருந்து நிலையத்துக்கு முன்னுக்கு தான் சம்பவம் நடந்திருக்குது. செட்டு வந்து பாடு. செட்டு அந்த எடுத்துகிட்டு வந்தவன் பைக்கில் எடுத்துகிட்டு வந்த செட்டு. ஐயோ, ஈக்க ஓட்ட போய் கொண்டிருக்கு. பைக்கில் வந்தவன் சார். 2 பேருக்கு அடிபட்டுருக்கு போல. என்னென்னா அவன் ஹெல்மெட்டும் இல்லாமல் விளையாட்டு விட்டு கூட தான் வந்திருக்கிறேன். வந்திருக்கா பஸ்ஸில் அடிபட்டு, பஸ்ஸில் பின்னால் அடிபட்டு ரோடு பக்கம் வர எதிரில் ஆட்டோ போயிருக்கேன். ஆட்டோவில் அடிபட்டு பைக் சுத்த வெளிக்கிட்ட பைக் அங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுப்பட்டு வந்திருக்கு. ஸ்ப்ரிங் வந்து செருப்பு ஒன்று கிடக்கு. பஸ்ஸுண்ட பின்புறம் அடிப்பட்ட இடம் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அடிபட்டுருக்குது. பேருந்து நிலக்குடைக்கு கீழே பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எவ்வளோ ரூல்ஸ் எல்லாத்தையும் போட்டு
இனியும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அது பக்கத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்குது. கவலைக்குரிய ஒரு விஷயம். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 மாலை 7:30 இடையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கி நடந்த சம்பவம் நடந்திருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல கிறிஸ்மஸ் தினத்தன்று ஒரு குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து அதில் 2 உயிர்கள் பரிதாபமாக இந்த உலகை விட்டு பிரிந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் காணொளி போட்டிருக்கிறோம். அதுக்கு ஞாபகமூட்டும் வகையில் அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்டும் கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தொடர்ந்து கிளிநொச்சியில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இது தொடர்பான ஒரு காணொலியை தான் இங்கே பதிவு செய்திருந்தோம். இது தொடர்பாக மேலதிக ஏதாவது தகவல்கள் கிடைக்குமா இருந்தால் அதனை நாங்கள் அடுத்த காணொலியை பதிவு செய்வோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.